எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. எய்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம்ஸ், எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி குரூப் டி, பேங்கிங் எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ். முதல் கேள்வி, இந்தியாவில் அரசாங்க மதம் இவை எதுவும் இல்லை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பு. பிரிவு 26. அக்பரின் கல்லறை உள்ள இடம். அக்பரின் கல்லறை உள்ள இடம் சிக்கந்தரா. டேஸாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. 42வது. இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1976. தவறான கூற்றை கண்டறியவும். இதுக்கு 1, 4 மட்டும் தவறான கூற்று. சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கிறது என்பது தவறான கூற்று. அதே மாதிரி குறுகிய மனப்பான்மையை போக்குவதற்கு சமய சார்பற்ற கல்வி தேவை. இது இரண்டுமே தவறான கூற்று. அடுத்து 7வது கேள்வி, சமய சார்பற்ற கல்வி தேவை. சரி. காரணம், பொருள் முதல் வாத கொள்கை மற்றும் ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைக்க தேவைப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 8வது கேள்வி, ஆப்ஷன் பி. நவீன தேசிய நாடுகள் அனைத்தும் பல சமயங்களை கொண்டிருக்கின்றன. சரி. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ. புத்தகம் ஸ்ரீலங்கா. மீதியெல்லாம் பாருங்க. தெய்வீக நம்பிக்கை தீனிலாகி, கல்லறை சிக்கந்தரா, பம்பாய் மாநிலம் மற்றும் ரத்திலால் 1954. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸில் கூடினர். பெய்ஜிங்கில். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. ஐநா சபை 1979ஆம் ஆண்டை குழந்தைகளுக்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, அதாவது UDHRC. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை?
30 தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம்? புதுடெல்லி. மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1997. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? 24வது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு? 1945. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான கூற்றை கண்டறியவும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓர் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து, டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது என்பது தவறு. அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 26வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. ஒன்று மட்டும் சரி. ஹேபியஸ் கார்பஸ் இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட வருடம்? 1679. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வலுவாக எழுச்சி பெற காரணம்? 2ஆம் உலகப் போர். மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? 30. சமய சுதந்திரம் ஒரு கலாச்சார உரிமை. டேஸ் ஒரு வாழ்வியல் உரிமையாகும். வாழ்வதற்கான உரிமை. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் உள்ளது? 7வது அட்டவணையில் உள்ளது. சர்வதேச பெண்கள் ஆண்டு? 1978. தவறான கூற்றை கண்டறியும். இதில் தவறான கூற்று ஆப்ஷன் பி. பிரிவு 45 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயல்கிறது என்பது தவறான கூற்று. குழந்தைகள் உரிமை குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என்பது குழந்தைகள் உரிமை குறித்து சரியான கூற்று அல்ல. அடுத்து 36. UDHR உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம்? காரணம், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 37வது கேள்வி. பின்வரும் கூற்றை ஆராய்க. ஆப்ஷன், அதாவது ரெண்டுமே சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட ஆணையம். NHRC 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம்? வரிகோட்டு பாதையில். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படும் மாதம்? டிசம்பர். அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண்? 108.
சாலை விபத்துக்கான காரணங்கள் யாவை? இவை அனைத்தும் அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவன சிதறல். போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட வருடம் 2016. ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க. பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். வளைவில் முந்துவது அனுமதி இல்லை. அவசர சிகிச்சை ஊர்தி வரும்போது நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். பின்வரும் கூற்றுகளில் சரியல்லாதது எது? 3 மற்றும் 4 மட்டும். அதாவது வாகனம் ஓட்டும் பொழுது இருக்கை வார்பட்டை அணிய தேவையில்லை, வளைவுகளில் திருப்பங்களிலும் வேகத்தினை குறைக்க வேண்டாம். இது ரெண்டும் இதில் என்னது, அதாவது சரியல்லாத கூற்று தான் கேட்குறாங்க. அப்போ இதுதான். அடுத்து 49வது கேள்வி. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகளை ஏற்படுத்துகிறது. கூற்று சரி. மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்படுகின்றது. சரி. கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து 50வது கேள்வி. சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. சரி. காரணம் அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொலி. நன்றி, வணக்கம்.